எங்கடி போயிட்டு வர? பள்ளிக்கூடம் விட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? விளையாடிட்டு வரமா. என் கூட ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்கள விளையாடுனாங்க, என்னையும் கூப்பிட்டாங்க. அப்படியே விளையாட போனாலும் சீக்கிரமா வந்துடணும். சரிம்மா. சரி போ. வர வர திமிரு அதிகமா போச்சு. எல்லாம் கொடுத்து கொடுத்து இப்ப பயமே இல்லாம போச்சு. தினம் பள்ளிக்கூடம் விட்டதும் சீக்கிரமா வரதே இல்ல. போனா மீனா எங்கடி? பொன்னியக்கா கூட்டிட்டு போனாங்க. யானை யானை அம்பாரி யானை, யானை யானை அம்பாரி யானை. ஐயோ, யானை மெதுவாதான் போக முடியும். மீனா ஏய், எத்தனை நாளா இந்த திருட்டுத்தனம்? அம்மா, அவங்க தாமா கூப்பிட்டாங்க. வாய முடி. என் பேர் சொல்றதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? எங்கேயோ போனியே, அப்படியே தொலைஞ்சிட வேண்டியது தானே. ஏன் திரும்பி வந்த? எங்க உயிர் வாங்குறதுக்கா? நீ கெட்டழிஞ்சது பத்தாதுன்னு என் குழந்தையும் கெடுக்கணும்னு பாக்குறியா? வீட்டுக்கு வா சொல்றேன். ஏண்டி, எத்தனை நாளா இந்த திருட்டுத்தனம்? எத்தனை தடவை அவங்க வீட்டுக்கு போன? 3 நாள் தடவை போனோம்மா. அந்த அக்கா தாமா கூப்பிட்டாங்க. நான் கேட்கும் போது விளையாட்டு வரேன்னு ஏன் போய் சொன்னேன்? அந்த அக்கா தாமா சொல்ல சொன்னாங்க. பிஸ்கட் சாக்லேட் எல்லாம் கொடுத்தாங்க. பிஸ்கட் சாக்லேட் எல்லாம் கொடுத்தா போய் சொல்லிட்டு போவியா? இனிமே நீ எங்க போகாம இருக்க என்ன செய்யற பாரு. இவன் என்ன செஞ்சா தெரியுமா? என்ன செஞ்சா என்ன? உன்னை உன் புள்ளியா இருந்தா எப்படி செஞ்சிருப்பியாடி? உன் புள்ளியா இருந்தா எப்படி செஞ்சிருப்பியாடி? உன் புள்ளியா இருந்தா எப்படி செஞ்சிருப்பியாடி? அம்மா ஏறிடுமா? மருந்து போட்டிருக்கேம்மா, ஆறி போயிட்டா. நீ போய் சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போனதுனால தானே அம்மா சூடு போட்டு. இனிமே போக மாட்டோமா? அம்மா ஏறிடுமா? அம்மா தோல்ல போட்டு தட்டி கொடுப்பேனா நீ தூங்குவியா? சாப்பிடுவாயா?
இன்னும் கோவம் போலையா? கோவமே வராத உனக்கு கோவம் வந்து எனக்கு சூடு போட்டியே, அது கூட எனக்கு வலிக்கலையா? உன் குழந்தையா இருந்தா இப்படி செஞ்சிருப்பியான்னு கேட்டியே, அதான் என் மனசு சுட்டுருச்சு. மீனா பொன்னியோட பிள்ளைங்கிறதையே நான் மறந்துட்டேயா. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஞாபகமே வந்துச்சு. ஏதோ கேட்ட விடு, குழந்தைக்கு சூடு போட்ட உடனே என்னால தாங்கிக்க முடியல. மீனாவுக்கு நான் ஏன் சூடு போட்டேன் தெரியுமா? விளையாட போறேன்னு சொல்லிட்டு இவ பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காயா. இவளா போகல, அவ கூட்டிக்கிட்டு போயிருக்கா. பிஸ்கட்டு சாக்லேட்டு எல்லாம் வாங்கி கொடுத்தாளா. வீட்டுல கேட்டா விளையாட போனேன்னு பொய் சொல்ல சொன்னாளா. இப்படி இருக்கு. அவ சொல்லலாம், இவ சொல்லலாம் பையா. இன்னைக்கு மிட்டாய்க்காக பொய் சொல்ற புள்ள நாளைக்கு வளர்ந்து பெரிய விளையாடுதோ அவங்க அம்மா மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தாயா நான் சூடு போட்டேன். இது தப்பா? மாப்பிள்ள, எல்லாருக்கும் வருஷத்துக்கு ஒரு வயசு கூடும், உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு வயசு கூடுதே. பார்க்க ரொம்ப வயசானவன தெரியுறீங்களே. எப்படி மாமா? 42 தானே ஆகுது. பார்த்தா 50 வயசு மாதிரி இருக்கீங்க. என்ன பாருங்க, எனக்கு 67 வயசு ஆகுது. யாராவது சொல்லுவாங்களா? இன்னும் 50 வயசுக்கார மாதிரி இருக்க பாருங்க. அப்போ அது எப்படி? அத்தை மட்டும் புருஷனுக்கு வயசாயிடுச்சு சொல்லிக்கிட்டே திரியறாங்க. அவ கிடக்கிற கிளவி. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நான் யாருங்க அவளுக்கு தெரியும். மீனா, தாத்தா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. கிளவி பக்கத்துல நீயும் வா. 16 பெத்து பெருவாழ்வு வாழணுமா. மகராசியா இருமா. இந்தா, இத உன் பேத்தி கையில போடு. காமாட்சி. மீனா, அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நல்லா இருமா, நல்லா. மீனா, அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுமா. பிறந்த வீட்டுக்கும் போற வீட்டுக்கும் மகாலட்சுமியா இருமா. மீனா, இப்ப நீ குழந்தை இல்ல. அப்பா அம்மா சொல்றபடி கேட்டு நல்லபடியா நடந்துக்க. துணை இல்லாம தனியா வெளியே எங்கேயும் போக கூடாது. ஆமாமா, எங்க வெளியில போனாலும் இந்த கிழவியும் துணைக்கு கூட கூட்டிட்டு போ. வீட்டுல நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். கூப்பிட்டீங்களாமே? ஏன் அழுறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. தம்பி, உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல. அத்தை, நான் என்ன அந்நியனா? நீங்க எடுத்து உடத்த புள்ள. சும்மா சொல்லுங்க. தம்பி, இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு சரின்னு பட்டாலும் சரி, தப்புன்னு பட்டாலும் சரி, நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். நான் பொன்னிய பார்த்தேன். தம்பி, பொன்னி வர சொன்னா மனசு கேக்கல, போய் பார்த்தேன். அவ சாக பழைக்க கிடக்குறா. தம்பி, அவ ஓடி போனது தப்புதான். ஆனா போன மறு நிமிஷமே தான் தப்ப உணர்ந்துட்டா. தற்கொலை பண்ணிக்க கூட முயற்சி பண்ணாளா. ஆனா சுந்தரம் தான் தடுத்து நிறுத்தி தற்கொலை பண்ணிக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு
அந்த தோப்ப கொடுத்தாரா? அன்னில இருந்து இன்னி வரைக்கும் அவ சன்னியாசி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கா. சாகிறதுக்கு முன்னால உங்களை ஒரே ஒரு தடவை பார்க்கணும்னு என்கிட்ட கெஞ்சினா. அவ சொல்றது உண்மைன்னு எனக்கு பட்டதுனால உங்ககிட்ட சொன்ன. நீங்க நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க. அவளை போய் பார்க்கறதும் பார்க்காததும் உங்க விருப்பம். வருவாருமா, கவலைப்படாதீங்க, நிச்சயமா வருவாரு. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நான் உன்னை ஏமா மன்னிக்கணும்? நீதான் தண்டனைய முழுக்க அனுபவிச்சுட்டு அத்தை எல்லாத்தையும் சொன்னாங்க. நீங்க நம்புறீங்களா? நம்பலன்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். உடலால நான் எந்த களங்கப்படலைன்னாலும் மனசால நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டேன். அந்த துரோகத்துக்கு இந்த தண்டனை போதாதுங்க. இன்னும் 7 ஜென்மத்துக்கு நான் தண்டனை அனுபவிக்கணும். ஒரு பக்கம் வந்து பார்த்தா பரிதாபமா இருக்கு, இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. க்ஷணச்சித்தோ க்ஷணப்பித்தோன்னு சொல்லுவாங்க. சபரத்தினால நீ ஒரு அருமையான அமைதியான வாழ்க்கை இழந்துட்ட. அதை நினைச்சு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ஆனா படி தாண்டாலும் உன் உடம்புல ஒரு குடும்ப ரத்தம் உன்னை பத்தினியாவே வாழ வச்சிருச்சு. இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டதும் என் மனசுல ரொம்ப நாளா இருந்த ஒரு சுமை இறங்கிடுச்சு. அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு தாங்க இவ்வளவு நாள் என் உயிரை நான் கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தேன். இது போதும் எனக்கு. இனிமே நான் நிம்மதியா உயிரை விடுவேன். ஒரு சின்ன சபலம் கூட பெண்ணோட வாழ்க்கைய பாழாக்கிடுங்கிறதுக்கு உன் வாழ்க்கை ஒரு உதாரணம். இனிமே அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. காலம் ரொம்ப தூரம் கடந்து போச்சு. போகட்டுங்க, நான் அதுக்காக கவலைப்படல. இது எனக்கு வேண்டியதுதான்.
வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பாக்கியத்தை நானே தூரம் வீசிட்டேன். அது ஏன் தப்பு? நான் செஞ்ச தப்புக்கு நான் அனுபவிச்ச தண்டனை போதும்னு நீங்க நினைச்சா நான் இப்ப உங்ககிட்ட கேட்க போறேன். இந்த பிச்சைய நீங்க எனக்கு தரணும். என்னது? நான் இன்னும் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன். நான் ஒழுங்கா இருந்திருந்தா நீங்க உரிமையோட செய்ய வேண்டிய சடங்கு இப்ப நான் பிச்சையா கேட்கிறேன். நான் செத்த பிறகு என் பணத்தை அனாத பணமா விட்டுடாதீங்க. பொன்னி, நீ இனிமே அழவே கூடாது. நீ எவ்வளவு அழுதிருப்பேன்னு என்னால உணர முடியுது. மனப்பூர்வமா சொல்ற, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நீ செஞ்ச தப்புன்னு நீயே எப்ப உணர்ந்தியோ அப்பவே ஆண்டவனு உன்னை மன்னிச்சிட்ட. உன் கடைசி ஆசைய என்ன தடைகள் வந்தாலும் நான் நிறைவேற்றுவேன். என்னம்மா? கடைசியா உங்களை ஒரு தடவை பார்க்கணும்னு தோணுச்சு. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அம்மா, அம்மா, அம்மா.